ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம சென்டாக்கில் பார்த்தீங்கன்னா யூஜி ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், வில்லிங்னஸ், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான காலக்கெடு வந்துட்டு 2 செப்டம்பர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து எம்சிசி வந்துட்டு நம்ம ஸ்கெடியூலை வந்து அவங்க வந்துட்டு ஸ்டேட் ஸ்கெடியூல் வந்து ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணி டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணனால சென்டாக்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ரிவைஸ் ஸ்கெடியூல் ஆஃப் த ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங் பப்ளிஷ்ட் பை எம்சிசி, last date for submission of willingness and course preferences for counseling to UG NEET has been extended till 12th September 5 PM கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வில்லிங்னஸ், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க, அதாவது ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டுட்டு பண்ணுறது நான் சொல்கிறேன் பண்ணவங்க, இது வந்து 12 செப்டம்பர் முடிக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்தது, அதை ரிசைன் பண்ணணும், எனக்கு ஃபீஸ் வந்துட்டு ஃபோர் ஃபீச்சர் இல்லாமல் ரிசைன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர் 5 PM முடிக்கும் அவங்க வந்து சென்டாக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்கான சப்மிஷன் ஆஃப் ரெசிக்னேஷன் ரெக்வஸ்ட் லெட்டர் வந்துட்டு யூஜி நீட் ப்ரோச்சர் படி அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் நீங்கள் சென்டாக் லாகின் டேஷ்போர்ட் மூலமாக. அதுக்கு வந்து உங்களுக்கு 11th செப்டம்பர் 5 PM முடிக்கும் டைம் இருக்குது. ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்கெடியூல் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கிறதுன்றது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இட் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 12th செப்டம்பர் 5 PM முடிக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு ரவுண்ட் 2. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்டாக்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அப்படின்ற சித்தாக்கும் சரி, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி, பியூஎம்எஸ் யுனானி, இது வந்து நீட் பேஸில் தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா. புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த இதுக்கு வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளால் அங்கே டேஷ்போர்டில் பார்க்க முடியுது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு 3rd செப்டம்பர் வந்துட்டு புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபம் கேம்பஸ் சென்டாக் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதோட பிஎன்ஒய்எஸ் வந்துட்டு நான் நீட்டில் தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு ஹையர் செகண்டரி ஸ்கோர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சென்டாக்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு 3rd செப்டம்பர் 10:30 AM வெனஸ்டே சென்டாக் ஆஃபீஸ் காமராஜர் மணிமண்டபம் கேம்பஸில் உங்களுக்கு நடக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இது வந்துட்டு வந்து அந்த காலேஜஸ் வந்துட்டு அவங்க அறிவிச்ச காலேஜஸில் உங்களுக்கு வந்துட்டு சீட் எடுக்கிறது தான் இது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறது எம்சிசியில் வந்துட்டு ஒரே ஒரு 2 சர்க்குலர் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்க்கும்போது எய்ம்ஸ் மங்களகிரியை வந்துட்டு டிசபிலிட்டி சென்டர் அந்த இது சர்டிஃபிகேட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்துட்டு என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஓசிஐ வாண்ட் டு கெட் த நேஷனலி கன்வெர்டட் ஃப்ரம் இந்தியன் டு என்ஆர்ஐக்கான நோட்டீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் தாங்க விஷயம். மேலும் ஒரு பயனுள்ள தகவலை நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.